அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பான மாணவர்களே, யூனிட் டெஸ்ட் நம்ம கொடுத்துருந்தோம். அந்த யூனிட் டெஸ்ட் 1ல் பாடம் 1வது பாடத்தில் 2 மார்க் கொஸ்டினுக்குள்ள வீடியோ நேற்று அனுப்பிட்டோம். இன்னைக்கு 5 மார்க் கொஸ்டினுக்குள்ள வீடியோ அனுப்ப போகிறோம். கவனிங்க, அந்த பாடத்தை 5 மார்க் கொஸ்டின்களை நம்ம நடத்த போகிறோம். நல்லா பார்த்துட்டு அந்த கொஸ்டினை செஞ்சு பார்த்துட்டு சாயந்தரம் வந்து டெஸ்ட் எழுது. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 5 மார்க் கொஸ்டின். 5 மார்க் கொஸ்டின்ல கணக்கு வந்து ஒரு சார்பு படம், அம்புக்குறி படம், அப்புறம் வரைபடம் இந்த மாதிரி குறிக்கிறது, அப்புறம் ஏ கிராஸ் பி அதை நிரூபிக்கிறது, அப்புறம் வந்து அந்த எஃப் டாட் ஜி டாட் ஹைச் 3 சார்பை வந்து இணைக்கிறது. இதெல்லாம் 5 மார்க் கொஸ்டின்ல வரும். இப்போ 5 மார்க் கொஸ்டின்ல முதல் கொஸ்டினா இருக்கிறது 12வது கொஸ்டின். கணக்கை வாசிக்கிற நல்ல கவனிங்க. ஒரு சார்பு எஃப் ஆனது ஒரு சார்பு எஃப்னு சொல்லியிருக்கான் ஃபங்க்ஷன். அதனுடைய ஃபார்முலா கொடுத்துருக்கான். எஃப் ஈக்குவல் டு 2x - 3. இந்த ஃபார்முலாவை தான் இந்த கணக்குல என்ன செய்யணும், எந்த இடத்துலையும் பயன்படுத்தணும். சரிதானா? சரி. என வரையறுக்கப்பட்டால் முதல் கணக்கு f of 0 plus f of 1/2 காண்க. இரண்டாவது கணக்கு f of x is equal to 0 எனும்போது x ஐ காண்க. f of x is equal to x எனும்போது x ஐ காண்க. f of x-உம் f of 1 - x-உம் சமம் எனில் x ஐ காண்க. அப்போ 4 கணக்கு கேட்டிருக்காங்க. முதல் கணக்கு என்னன்னா f of 0 plus f of 1/2 இதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். முதல்ல அந்த கணக்கு எழுது. ஃபர்ஸ்ட் 1வது கணக்கு f of 0 plus f of 1/2. நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா எல்லா கணக்குலையும் இந்த ஃபார்முலாவை தான் பயன்படுத்தணும். f of x equal to 2x - 3. அப்போ இந்த இதை விட்டுருக்கான், f of x விட்டுருக்கான். சரியா? அப்போ f of x equal to 2x - 3 அந்த சார்பில் எக்ஸுக்கு பதில் என்ன வருது, 0ன்னு வருது. அப்போ முதல் இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு போட்டுக்கணும். மைனஸ் எத்தனை 3. இது ஒரு செட், இதோட செட்டு பிளஸ் எஃப் ஆஃப் 1. அப்போ எஃப் ஆஃப் 1 இந்த ஃபார்முலாக்குள்ள நுழையும் போது 2 இன்டு எக்ஸுக்கு பதிலாக 1 மைனஸ் 3 பை கீழே என்ன இருக்கு இந்த இடத்துல 2, அதை போடணும். 2ஐயும் 0 பெருக்கும்போது 0, அப்போ முடிஞ்சு போயிடும். 2ஐயும் 1 பெருக்குனா 1, இங்க ஒரு -3, இங்க ஒரு சரி 2ஐயும் 1 பெருக்குனா 2, இங்க ஒரு -3, இங்க ஒரு -3 இருக்கு. அப்போ -6, இங்க 2ஐயும் 1 பெருக்குனா 2 பை 2. இப்போ மேல உள்ள 2ஐயும் கூட்டணும் அல்லது கழிக்கணும். பிளஸ் 2, இங்க -6. -6 தான் பெருசு. அப்போ 6ல இருந்து 2 கழிச்சு மைனஸோட அடையாளம் போடணும். அப்போ என்ன வரும் அப்படின்னா -4/2. இது அடிச்சுட்டு அப்படின்னா 2 2 2 4 விட வந்து -2. சரியா? இது முதல் கணக்குக்கான விடை. இப்போ ரெண்டாவது கணக்குக்கான விடை வந்து f of x is equal to 0 அப்படின்னு சொல்லியிருக்கான். சரியா? அப்போ என்ன சார் இது f of x is equal to 0 எனும்போது x ஐ கண்டுபிடிக்கணுங்கிறான். இப்போ f of x is equal to 0ன்னா ஒன்னும் யோசிக்க வேண்டாம், கணக்குல f of x எத்தனை என்ன இருக்கு. அப்ப f of x is equal to 0ன்னா இந்த சைடுல உள்ள 2x - equal to 0, அதுக்கு அர்த்தம் அது. அப்போ இந்த இடத்துக்கு பதிலா அந்த ஃபார்முலாவோட விடையை போட்டோம்னா 2x - 3 equal to 0ன்னு ஆயிடும். நம்மளுக்கு தேவையானது இந்த 2x. அப்போ இந்த -3 அங்க வந்தா பிளஸ் மாறும். அப்போ 2x is equal to அந்த பக்கம் -3, இந்த பக்கம் வந்தா பிளஸ் மாறும். அங்க 1, இங்க 0 தான் இருக்கு, 1 இல்லை. அப்போ என்னன்னு வந்துடும் 3 வந்துடும். நம்மளுக்கு தேவை x. இந்த x தானே வேணும். அப்போ இந்த பெருக்கக்கூடிய 2 அங்க கொண்டு வகுக்கலாம். அப்போ x is equal to அந்த பக்கம் 3 இருக்கு, இங்க பெருக்கக்கூடிய 2 வந்து வகுக்கும். அப்போ எக்ஸோட விட வந்து 3/2. சரி, அடுத்தது 3ஆம் கணக்கு பார்ப்போம். 3ஆம் கணக்கு என்ன அப்படின்னா 3ஆம் கணக்கு f of x equal to x இருக்கு. அப்போ f of x equal to x, அந்த கணக்கு அப்படி எழுதிக்கணும். சரி, f of x கணக்குல என்ன விட இந்த இருக்கு 2x - 3. நான் சொன்னேன்ல அந்த ஃபார்முலாவை அந்த கணக்குல பயன்படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த f of x-க்கு பதிலா 2x - 3ன்னு போட்டுக்கலாம். சீக்குவல் டு அங்க போன கணக்குல இங்க 0ன்னு இருந்துச்சு, ஆனா அங்க என்ன இருக்கு x இருக்கு. இப்போ என்ன செய்யணும், x 2 பக்கம் x இருந்தா எந்த பக்கம் பெரிய x-ஆ இருக்கோ அந்த சைடு சின்ன x-ஐ கொண்டு வரணும். அப்ப இது 2x, இது 1x. அப்ப இது சின்ன x, இது இங்க கொண்டு வந்துடணும்.
இந்த -1 அங்க கொண்டு போயிடணும். அப்ப என்ன நடக்கும்? 2x, இந்த +x இங்க வரும்போது -x ஆயிரும். இந்த -3 அங்க வரும்போது +3 ஆயிரும். 2x இருந்து 1x கழிச்சா x. அப்ப x ஓட விட எத்தனை? 3. அந்த பக்கம் 3 தான் இருக்கு. x ஓட விட 3. இப்ப 4ஆம் கணக்கு கவனிங்க. 4ஆம் கணக்கு என்ன கணக்கு அப்படின்னா, கணக்கு 4 எழுதிக்கிறேன். f of x is equal to f of 1 minus x. சரியா? சரி. f of x க்கான விடை எத்தனை? இந்த இருக்கு 2x minus 3. இது அப்படியே போட்டுறோம். சரியா? இப்போ இந்த 1 minus x ஆனது f என்ற சார்புக்குள்ள வந்ததுனால அந்த 1 minus x ஃபுல்லா இப்ப x உள்ள உள்ளது. அப்ப f of x என்னது? உள்ள உள்ள x 2ஆல பெருக்கி 3 கழிக்கணும். அப்ப உள்ள அந்த 1 minus x 2ஆல பெருக்கி 3 கழி. இது ஏன்னா f of x என்ற சார்பு ஆயிடுச்சுனால இப்படி செய்யறோம். உள்ள அந்த x 2ஆல பெருக்கி 3 கழிக்கணும். அப்ப இங்க 2x minus 3 இருக்கு. இப்ப இந்த 2 வச்சு இதையும் பெருக்கணும், இதையும் பெருக்கணும். 2 பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 2 இன்டு 2x minus 3. சரிதானா? இப்போ அடுத்து கவனிங்க. இப்போ இந்த பக்கம் 2x இருக்கு, இந்த பக்கம் 2x இருக்கு. அப்ப இந்த -2x எந்த சைடு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா பிளஸ் ஆயிரும். இந்த -3 அங்க கொண்டு போயினா பிளஸ் ஆயிரும். அப்போ 2x இந்த -2x இங்க வந்துச்சுன்னா பிளஸ் 2x ஆயிரும். இங்க வந்து 2 -3 இருக்கு. இந்த -3 இங்க வந்தா +3 ஆயிரும். அப்ப இந்த +3 இந்த -3 அடிச்சிடலாம். 2x கூட்டினா இந்த சைடுல 4x வரும். அந்த பக்கம் மிச்சம் என்ன இருக்கு? 2 மட்டும் தான் மிச்சம் இருக்கு. 2. நம்மளுக்கு தேவை என்னது? x. அப்ப இந்த பக்கம் பெருக்கக்கூடிய 4 வந்து அங்க கொண்டு போய் என்ன செய்யலாம்? வகுக்கலாம். 2/4ன்னு போடலாம். 4 2 2 4. அப்ப x ஓட விட வந்து எத்தனை அப்படின்னா 1/2. கணக்கெல்லாம் சிம்பிள் கணக்கு தான். கொஞ்சம் பார்த்து நிதானமா கூட்டல் மைனஸ் பிளஸ் மைனஸ் மிஸ்டேக் இல்லாம போட்டா எல்லா கணக்கும் என்ன செஞ்சிடலாம். முதல்ல சார்புக்கான ஃபார்முலாவை தான் அந்த கணக்குல எல்லா இடங்கள்லயும் என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். இந்த சார்புக்கான ஃபார்முலா யாவற்றிடுங்க. கணக்கை ஃபர்ஸ்ட் கணக்குல இருந்து ஒன்னா எழுதி வரிசையா செஞ்சு பாருங்க. அடுத்தது 2வது 5 மார்க் கணக்கு. சரி, இதுல மொத்தம் 3 சார்புக்கான விடை இருக்கு. f என்ற சார்பானது -5 to 9 என்ற இடைவெளியில் அமையுது. அப்ப எண்கோடு போடும்போது -5ல இருந்து 9 வரைக்கும் போடணும். இதுல r என்பது மெய் எண்கள். அந்த சார்பானது f of x என்ற சார்புல 3 ஃபார்முலாவா வரையறுக்கப்படுது. அப்போ ஏற்கனவே ஒரு கணக்குக்கு ஒரு ஃபார்முலா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். 3 ஃபார்முலாங்கும் போது அந்த அதுக்கு நேர கண்டிஷன் கொடுத்துருக்கான்ல, அந்த நம்பர்கள் அந்த ஃபார்முலா எடுத்துக்கணும். இந்த கண்டிஷன்ல உள்ள இந்த நம்பரை இங்க விரிச்சு எழுதிக்கணும். கணக்கை எழுதி இந்த கண்டிஷனை எழுதி எதுக்கும் இடையில இருக்குன்னு சொல்லி அந்த நம்பர்கள் விரிச்சு. அப்போ இந்த ஃபார்முலா எந்த நம்பர் rx + 1 எந்த நம்பர்லாம் எடுத்துக்கணும்னு சொல்லி கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. -5 -5 விட அதிகமும் 2 விட கம்மி. அப்போ -5 உண்டு. ஏன்னா -5 கீழே கோடு போட்டிருக்கான். லெஸ் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு. -5 -5க்கு அப்புறம் பெரிய எண் -4 -3 மைனஸ்ல சின்ன நம்பர் தான் பெரிய நம்பர். -2 -1 0 1 1 வரைக்கும் தான். ஏன்னா 2 விட சின்ன நம்பர். 2 கீழே கோடு போடல. இந்த ஃபார்முலா எந்த நம்பர்ல எடுத்துக்கணும்? 5x² - 1 அப்படின்னா 2 எடுத்துக்கணும். 2ல இருந்து 6க்கு கம்மி. அப்போ இந்த ஃபார்முலா 2 அப்புறம் 3 4 5. இந்த ஃபார்முலா 3x - 4 எதெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னா 6ம் 6 விட அதிகமும் 9ம் 9 விட அதிகம். எனக்கு கோடு போட்டுருக்க நல்லா கவனிங்க. அப்ப 6 7 8 9. அப்போ ஒவ்வொரு நம்பர்களும் எந்தெந்த ஃபார்முலா எடுத்துக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அந்த கணக்குல அந்தந்த ஃபார்முலா பயன்படுத்தினா போதும். முதல் கணக்கு கவனிங்க. 1 2 f of 4 பிளஸ் f of 8ஓட விட கேட்டுருக்கான். சரியா? இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா முதல்ல 2 போட்டுக்கிடுவோம். பிராக்கெட் வேணா முன்னாடி நம்பர் வந்து பிராக்கெட் பண்ணும்.
எஃப் ஆஃப் 4. எஃப் ஆஃப் 4 இந்த நம்ம இதை எடுத்துக்கிடுவோம் அப்படின்னா எஃப் ஆஃப் 4 இந்த இருக்கு. அப்ப 4 எடுத்துக்கிடக்கூடிய ஃபார்முலா இன்னும் இருக்கு. என்னது? 5x² மைனஸ் 1. அப்போ அதுல எக்ஸுக்கு பதிலா 4 போடும். அப்போ 5 எக்ஸுக்கு பதிலா 4 அங்க ஸ்கொயர்டு இருக்கு மைனஸ் 1. பிராக்கெட்டை முடிச்சுக்கணும். இது எப்போ அப்படின்னா நம்பர் முன்னாடி வரும்போது பிராக்கெட் போட்டு அந்த கணக்கு. அப்ப இந்த கணக்கு செஞ்சிடும். அடுத்து என்ன இருக்கு? பிளஸ். அடுத்து எஃப் ஆஃப் 8. நேரடியா எஃப் ஆஃப் 8 முன்னாடி நம்பர் இல்லை. அது எஃப் ஆஃப் 8 எங்க 8 இங்க இருக்கு. அப்ப எஃப் 8க்கான ஃபார்முலா 3x மைனஸ் 4. அப்போ 3 எக்ஸுக்கு பதிலா எத்தனை? 8 மைனஸ் 4. செஞ்சாச்சா? அப்ப வெளியே 2 இருக்கு, அதை அப்படி விட்டுக்கிடுவோம். 4 ஸ்கொயர் எத்தனை? முதல்ல பிராக்கெட்டுக்குள்ள உள்ள வச்சுங்க. 4 ஸ்கொயர் 16, வெளியே 5 இருக்கு. அப்ப 5 × 16 மைனஸ் 1 பிளஸ் 3 × 24 மைனஸ் 4. அப்போ 2 5 16 இந்த 5 30 மிச்சம் 3 I1 5 3 8 80 மைனஸ் 1 பிளஸ் 24ல இருந்து 4 கழிச்சா 20. இப்ப 80ல இருந்து 1 கழிச்சா எத்தனை? 79. வெளியே என்ன இருக்கு? 2 இருக்கு. அப்ப இந்த கணக்கு கவனிங்க. 2 × 79. சரி, இந்த கணக்கு எப்படி வரும் அப்படின்னா 2 × 79 பிளஸ் 20. அப்ப 2 70 எவ்வளவு? ரொம்ப 18 மிச்சம் 1 7 14 1 15 158 பிளஸ் 20. அப்ப 2ஐயும் கூட்டினா 178. இதுதான் இந்த முதல் கணக்குக்கான விடை. சரியா? அடுத்து 2ஆம் கணக்குக்கான விடை பார்ப்போம். அடுத்த கணக்குக்கான விடை இதுல 2f4 இருக்குல்ல, இங்கேயும் பாருங்க 2f4 இருக்கு. 2f4க்கான விடை வந்து எவ்வளவு வந்திருக்கு? 158. சரிதானா? அதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம அந்த கணக்குல டைரக்டாவே போட்டுக்கணும். 158. இப்ப 2f4க்கான விடை வந்து 158 இந்த பக்கம் எழுதிக்கிடுவோம். ஏன்னா அடுத்த கணக்குல அதை செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். சரியா? அப்போ அடுத்து 2வது கணக்கு என்னன்னா, முதல்ல 2f4 இருக்கா? அப்ப 2f4 மைனஸ் f6 பை f4 பிளஸ் f மைனஸ் 2. சரி, 2f4க்கு நம்ம ஏற்கனவே இந்த கணக்குல பார்த்துட்டு வந்திருக்குல்ல, இந்த கணக்குல பார்த்துட்டோம். எவ்வளவு விட வந்துச்சு? 158. அப்ப அதுக்கு பதிலா 158 டைரக்டா போட்டுற வேண்டியது. மைனஸ் f6 f6 எங்க இருக்கு? இந்த இருக்கு 6. அப்ப 6க்கான ஃபார்முலா 3x மைனஸ் 4. அப்ப பிராக்கெட் போட்டு 3 × x-க்கு பதிலா 6 மைனஸ் 4 பை கீழே f4. f4 வந்து எதை எடுத்துக்கணும்? இந்த இருக்கு 5x² மைனஸ் 1. அப்ப 5 × 4² மைனஸ் 1 பிளஸ் f ஆஃப் மைனஸ் 2 சொல்லிருக்கு. அப்ப மைனஸ் 2 எங்க இருக்கு? இந்த இருக்கு. அப்ப அதற்கான ஃபார்முலா 6x + 1 x-க்கு பதிலா மைனஸ் 2 பிளஸ் 1. அப்போ மேல 188 இருக்கு. சரியா? மைனஸ் 3 18. 18ல இருந்து 4 கழிச்சா 14. வெளியே ஒரு மைனஸ். அப்ப 188ல இருந்து 14 கழிக்கணும். நல்லா கவனிங்க. 3 18. 18ல இருந்து 4 கழிச்சா 14. வெளியே ஒரு மைனஸ். அப்ப 188ல இருந்து 14 கழிக்கணும். கீழே 5². அப்போ 4² 16. 5 16 வந்து 80. 80ல இருந்து 1 கழிச்சா 79 கீழே. பிளஸ் 6 2 12. மைனஸ் 12. ஏன்னா இருக்கு இந்த இருக்கு மைனஸ் 12. மைனஸ் 12ல இருந்து 1 கூட்டினா மைனஸ் 11. வெளியே ஒரு பிளஸ் இருக்கு. பிளஸ் இன்டு மைனஸ் பிளஸ் மைனஸ். அப்போ இந்த பிளஸ் வந்து என்னதாயிரும் அப்படின்னா மைனஸ் ஆயிரும். அதை அடுத்த ஸ்டெப்ல செய்வோம். 6 2 12 மைனஸ் 12. மைனஸ் 12 1 கூட்டினா 12ல இருந்து 1 கழிச்சா 12ல இருந்து 1 கழிச்சா 11 மைனஸ் 11. இப்போ அடுத்த ஸ்டெப்ல இந்த பிளஸ் என்ன செய்யும்? இந்த மைனஸ் வந்து இந்த பிளஸ் மைனஸ் ஆக்கிரும். அப்ப என்ன நடக்கும்? மேல 158ல இருந்து 14 கழிச்சா 4. அப்ப 4 144. கீழே 79ல இருந்து 11 கழிச்சோம்னா ஏன்னா இந்த பிளஸ் இப்போ மைனஸ் ஆயிரும்ல, இதனால. அப்ப 79ல இருந்து 11 கழிச்சோம்னா 8 68.
68. இப்போ 68 அடிச்சுட்டே வரும். சரி 7 2 14, 2 2ஆலே அடிப்போம். 3 2 6, 4 2 8. இது 2ஆல் அடிங்க. 3 2 6 மிச்சம் 1 12, 6 2 12. இது 2ஆல் அடிங்க. 1 2 2 மிச்சம் 1 7 2 16. இப்போ விட வந்து 36/17. சரிதானா? அதுக்கு மேல அதை சுருக்க முடியாது. அப்போ இது சிம்பிள் கணக்கு தான். கொஞ்சம் கவனமா பிளஸ் மைனஸ் மிஸ்டேக் இல்லாம 3 ஃபார்முலா வருது. 3 ஃபார்முலாவுக்கான நம்பர்களை அதுக்கு நேரம் எழுதி எந்த நம்பர் வருதோ அதுக்கு நேரம் உள்ள ஃபார்முலா தான் நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்தணும். அதனால இந்த சார்பு கணக்குல 3 ஃபார்முலா வர்றதுல கவனத்துல கொண்டு 3 ஃபார்முலாவும் பயன்படுத்துற மாதிரி கணக்கு வரும். சில சமயம் 3 ஃபார்முலா கொடுத்தோம்னா சில சமயம் 2 ஃபார்முலா கணக்குல பயன்படுத்துற மாதிரி தான் வரும். அந்த ஃபார்முலா ஏன் சார் கொடுத்துருக்காங்க அப்படிலாம் சொல்லப்படாது. ஒன்று குழப்பத்துக்கு என்ன செஞ்சுக்கலாம், கொடுத்துருக்கலாம். அடுத்த கணக்கு 14 கணக்கு. இந்த கணக்கு நம்ம ஏற்கனவே மாறி மாறி பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதுலயும் பிராக்கெட்ல உள்ளது. சரியா? அதுக்கப்புறம் வெளியே உள்ளது. இங்க வந்து முதல்ல செய்ய வேண்டியது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், பிராக்கெட்ல உள்ளது எப்டாட்ஜி கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதை புதிய சார்பை வச்சு ஐச்சை மாற்றணும். அடுத்து ரைட் ஹேண்ட் சைடுல ஜிடாட் ஹெச் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதை எஃப்க்குள்ள கொண்டு போய் எப்டாட்ஜி. இந்த ரெண்டு எப்படி இருக்கும், ஒன்னா இருக்கும். இந்த கணக்கு நம்ம அடிக்கடி நிறைய கணக்கு நான் 2 3 தடவை பார்த்துட்டோம். சரியா? சரி, அடுத்த கணக்கு 15ஆம் கணக்கு. 15ஆம் கணக்கு என்பது நான் முதல்ல கணக்கை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அந்த கணக்கு நம்ம அடிக்கடி செஞ்ச கணக்கு தான். ஃபர்ஸ்ட் மொத்தம் 3 கணக்கு கொடுத்துருக்கான். 3 கணங்களுக்கு இதை சரி பார்க்க சொல்றான். ஏ வெட்டி பி கிராஸ் சி கணக்கு கார்ட்டீசியன் பெருக்கல். இது சரி பார்க்க சொல்றேன். இது நம்ம நிறைய தடவை செஞ்சிருக்கோம். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அந்த ஏ கணத்தை கண்டுபிடிப்போம். சில பேர் அந்த கணத்துல உள்ள நம்பரை கண்டுபிடிக்கிறது நிறைய பேர் திணறாங்க. ஏ என்பது 8ஐ விட குறைவான 7 எண்களின் கணம். முதல்ல ஏ கணத்தை கண்டுபிடிப்போம். ஏக்கு உள்ள என்ன இருக்குன்னு அவன் சொல்லியிருக்கான், ஆனா நம்பரா சொல்லல. இது ஏ என்பது 8ஐ விட குறைவான 7 எண்களின் கணம் விதிமுறை. அப்ப 7 என்ன 1 2 3 4 5 6 7 8 9 10 போய்கிட்டே இருக்கும். அதுல 8ஐ விட கம்மி. அப்ப அதெல்லாம் என்னது, 1 2 3 4 5 6 7. 8ஐ விட கம்மி. சரியா? 8 போடக்கூடாது. அடுத்து பி கணம். பி கணம் என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம். அப்ப 8ஐ விட குறைவான நம்பர் இந்த நம்பர். இதுல பகா எண் என்னதெல்லாம், 5 ஒரு பகா எண்ணு, 7 ஒரு பகா எண்ணு, 3 ஒரு பகா எண்ணு, 2 ஒரு பகா எண்ணு. அதை எழுதணும். அப்ப 2 3 5 7. அடுத்து சி கணம் இரட்டை பகா எண்களின் கணம். சி கணத்துக்கு கண்டிஷன் வந்து இரட்டை பகா எண். எதுக்கும் நடுவுல எல்லாம் கிடையாது, இரட்டைப்படை பகா எண் அப்படின்னு இருக்கான். அப்ப நிறைய பேர் என்ன செய்யறாங்க, அதுல குழப்புறாங்க. பகா எண்ணானது இந்த இருக்கு, இதுதான் பகா எண். பகா எண் எல்லாமே ஒற்றைப்படை நம்பர் தான். ஆனா ஒரே ஒரு நம்பரை தவிர அது என்னது, 2 மட்டும்தான். பகா எண்கள்ல 2 மட்டும்தான் இரட்டைப்படை பகா எண். அப்போ இந்த கணத்துக்கு வந்து நம்ம என்ன போட்டா போதும், இரட்டைப்படை பகா எண்கிறது ஒரே ஒரு நம்பர் தான். அப்ப சி கணம் வந்து 2 2 அப்படிங்கிற ஒரே ஒரு நம்பர் தான். இதுல நிறைய பேர் சி கணத்தை 1 2 10 வரைக்கும் இரட்டைப்படை நம்பரா 2 4 6 8ன்னு போட்டிருக்கான். ஆனா இரட்டைப்படை நம்பர்ல பகா எண். அப்படி இரட்டைப்படை நம்பர்ல பகா எண் வந்து ஒரே ஒரு நம்பர் தான். அது எத்தனை தான், 2 தான். அதை வச்சு இந்த கணக்கை நம்ம என்ன செஞ்சிடலாம். முதல்ல ஏ வெட்டு பி கண்டுபிடிக்கணும். அதுக்கு கிராஸ் கண்டுபிடிக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இதை 1ன்னு வச்சுக்கணும். அடுத்து ரைட் ஹேண்ட் சைடுல ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். அடுத்து பி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். அந்த 2க்கும் பொதுவான உறுப்பை கண்டுபிடிக்கணும். அதை 2ன்னு வச்சுக்கணும். 1 2 சமமா இருந்தா இது சீக்கிரம் இதுன்னு என்ன செஞ்சிடலாம், முடிவு எழுதிடலாம். சரியா? முடிவு எழுதும்போது 1 2 சமம். எனவே ஏ கிராஸ் பி வெட்டு சி, ஏ வெட்டு பி கிராஸ் சி சீக்வல் டு ஏ கிராஸ் சி வெட்டு பி கிராஸ் சி என்ன செய்யணும், எழுதணும். முடிவு எழுதணும். முடிவு எழுதாம கணக்கை முடிக்க கூடாது. அடுத்த கணக்கு வந்து 16ஆம் கணக்கு. இந்த கணக்கு நம்ம செஞ்சிருவோம். எஃப் என்பது ஏயிலிருந்து பிக்கு போகக்கூடிய சார்பு. எஃப் ஆஃப் எக்ஸ் என்பது x/2 - 1. இதுதான் ஃபார்முலா. இதுதான் அந்த கணக்குல எந்த இடத்துலையும் பயன்படுத்தணும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒரு எக்ஸ் உள்ள நுழைஞ்சுன்னா அதை 2ஆல வகுத்து 1 கழிக்கணும். இதை விளங்கிங்க. எக்ஸ் உள்ள போடுறதெல்லாம் எக்ஸ், அதை 2ஆல வகுத்து 1 என்ன செய்யணும், கழிக்கணும். அதுதான் எஃப்க்கான சார்பு. ஏ கணக்கு கொடுத்துட்டான், பி கணக்கு கொடுத்துட்டான். என்ன ஆக இருக்கும்போது எஃப் என்ற சார்பை பின்வரும் முறைகளில் குறிக்க. முதல்ல அம்புக்குறி படம், அட்டவணை, வரிசை ஜோடி கணம், வரைபடம். ஈஸியான கணக்கு தான். கணக்கை ஒழுங்கா செஞ்சா கணக்கு ஈஸி. அப்ப முதல்ல ஏல இருந்து பிக்கு போகுது, இதை ஆகுதுங்க. முதல்ல அந்த ஃபார்முலா எழுதிடுங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு
x/2 மைனஸ் எத்தனை 1. சரி, இந்த ஃபார்முலாவில் எதை நுழைக்கணும், எதை உள்ள, எந்த ஏ கணத்தை உள்ள போடணுமா பி கணத்தை உள்ள போடணுமா அப்படின்னா அந்த கண்டிஷனை கவனிங்க. எஃப் என்ற சார்பானது ஏயிலிருந்து பிக்கு செல்கிறது. அப்ப ஏயில் உள்ள கணத்தை ஃபுல்லா என்ன செய்யணும், ஏயில் உள்ள கணத்தினுடைய எல்லா உறுப்புகளையும் இந்த ஃபார்முலாவில் போட்டு அது பியோட எதோட தொடர்பு கொள்ளுன்னு தீர்மானிக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். சரியா? அப்ப முதல்ல எக்ஸுக்கு பதிலா 2 போடுங்க. முதல் உறுப்பு 2. 2 போட்ட உடனே எக்ஸ் எங்க இருக்கு, மேல இருக்கா 2 இருக்கா, எக்ஸ் இருக்கா, அதுக்கு பதிலா 2, கீழே 2. மற்றபடி அந்த ஃபார்முலா அப்படி எழுதணும். 2 2 அடிச்சாச்சுன்னா 1, 1க்கு 1 கழிச்சா 1 மைனஸ் 1 = ஆயிரும் 0. அப்ப 2 வந்து இதோட தொடர்பு கொள்ளுது 0. இது ஆகுது. அடுத்து 4. அப்போ 4/2 மைனஸ் 1, O 2 2, E 2 4, 2ல இருந்து 1 கழிச்சா எத்தனை 1. அப்ப 4 வந்து 1ஓட தொடர்பு கொள்ளுது. சரியா? அடுத்தது எஃப் ஆஃப் இங்க எத்தனை 6. 6 போடுற ஃபார்முலா என்னது x/2. அப்ப 6/2 மைனஸ் 1, O 2 2, 3 2 6, 3ல இருந்து 1 கழிச்சா எத்தனை 2. அப்ப 6 வந்து எதோட தொடர்பு கொள்ளுது 2ஓட. அப்புறம் 10 எஃப் ஆஃப் 10. 10/2 மைனஸ் 1. அப்போ O 2 2, I 2 10, 5ல இருந்து 1 கழிச்சா எத்தனை 4. 10 எதோட தொடர்பு கொள்ளுது 4ஓட. அடுத்து 12 எஃப் ஆஃப் 12. அப்போ 12/2 மைனஸ் 1. ஃபார்முலா வந்து x/2 மைனஸ் 1. அப்போ O 2 2, R 2 12, 6ல இருந்து 1 கழிச்சா 5. அப்போ 12 வந்து 5ஓட தொடர்பு. அப்போ 9க்கு அங்க 1 இல்லை, ஆனா இது சார்பு தான். ஏன்னா இங்க உள்ள எல்லாத்துக்கும் அங்க நிழல் வருது. இது என்ன செய்யறோம், அம்புக்குறி படமா குறிக்கிறோம். அப்ப அம்புக்குறி படம் போட தெரியும், அட்டவணை போட தெரியும், வரிசை ஜோடி கணமா எழுத தெரியும், வரைபடமா போட தெரியும். சரிதானா? இது 5 மார்க் கணக்கு. முதல்ல ஃபார்முலா எழுதி உங்களுக்கு விடையை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம், மற்ற 4ஐயும் தெளிவா ஒவ்வொன்றையும் தலைப்பு போட்டு அம்புக்குறி படம் அப்படின்னு அம்புக்குறி படம் போடும். 2வது அட்டவணை அப்படின்னு அட்டவணை போடும். அட்டவணையில XYன்னு எழுதிக்கலாம் அல்லது ஏபின்னு எழுதிக்கலாம். இப்படினாலும் ஒன்று XYன்னு எழுதிக்கிடுங்க. அடுத்து கடைசி கணக்கு இதுல சார்பு கணக்கு. இதுல செல்சியஸ் வெப்பநிலை கொடுத்துருக்குறான். இது ஈஸியான கணக்கு தான், கொஞ்சம் கவனமா போடணும், அவ்வளவுதான். T என்ற சார்பானது செல்சியஸில் உள்ள வெப்பநிலையும் ஃபாரன்ஹீட்டில் F என்ற வெப்பநிலையும் இணைக்கும் சார்பாகும் இந்த T என்ற சார்பு. மேலும் அது T of C = F என குறிப்பிடப்படுகிறது. T of C = என்ன குறிக்கப்படுது, F என குறிப்பிடப்படுது. சரியா? அதே சமயத்தில் F-க்கான விடை எவ்வளவு? F-க்கான விடை வந்து 9/5 × C + 32. இது F-க்கான விடை. அப்போ இந்த கணக்குல இந்த இடத்த நம்ம மாத்துறோம். T of C = இந்த F இருக்குல்ல, அதுக்கு பதிலா இந்த விடையை போடும். இந்த F தானே இங்க இருக்கு. அப்போ C = அதுக்கு பதிலா அந்த விடையை போடுங்க. 9/5 × C + 32. இதுதான் கணக்குக்கு தேவையான ஃபார்முலா. சரியா? இதை வச்சுதான் செய்ய போறோம். முதல்ல என்ன கணக்கு? ஃபர்ஸ்ட் கணக்கு T of C 0. அப்ப T of 0 இங்க T of C இருக்கு. அப்ப C இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? C இருக்கு. அப்ப இங்க 0ன்னு போட்டா இந்த ஃபார்முலால எங்கெல்லாம் C வருதோ அதுக்கு பதிலா C வருதோ அதுக்கு பதிலா 0ன்னு போடும். அப்போ 9/5 × C வர்றதுக்கு பதிலா என்ன போடுறோம்? 0 + 32. இது 1ஆம் கணக்கு. ஒரு 0 கொண்டு எந்த நம்பருக்கு போயிருந்தாலும் அந்த நம்பர் 0. அப்ப விடை எத்தனை? 32 மட்டும்தான். அது மட்டும்தான் விடை. அப்ப T of 0 வந்து எவ்வளவுப்பா? 32. அடுத்து என்ன கொடுத்துருக்கான்? T of 28 கொடுத்துருக்கான். 2ஆம் கணக்கு கேட்கிறான்ல, 28. அப்போ 2ஆம் கணக்கு T of 28. ஃபார்முலா சொல்லுங்க. T of C க்கு வந்து இதுதானே ஃபார்முலா. அப்ப அங்க C வர இடத்துல 28 போடணும். அப்ப முதல்ல என்ன இருக்கு ஃபார்முலால? 9/5 × C க்கு பதிலா 28 + 32. அப்ப இதை ஒண்ணுமே அடிக்க முடியாது. இருந்தாலும் நம்ம என்ன செய்யலாம்? 5ஆல அடிக்கலாம். 4 5 5, 28 5ஆல அடிச்சா 5 5 25, மிச்சம் 3 30, புள்ளி வச்சுட்டா 30ஆ மாத்திக்கலாம். 30ல எத்தனை 5 இருக்கு? 6. அதையும் 5.6 அந்த 9ஐயும் பெருக்கணும்.
அப்போ 9 5.65 இருக்குன்னா 96 54 மிச்சம் 5 95 45 5 50 கணக்குல ஒரு சார்ந்தள்ளி புள்ளி இருக்கு. அப்ப விடையிலே ஒரு சார்ந்தள்ளி புள்ளி வச்சுக்கணும். பிளஸ் 32 இந்த பக்கம் 32 50 32 கூட்டினா 82 அப்ப 82.4 21. அடுத்து என்ன அப்படின்னா மூணாம் கணக்கு டி ஆஃப் -10 மூணாம் கணக்கு வந்து டி ஆஃப் -10ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப டி ஆஃப் -10ன்னா அந்த ஃபார்முலாவில் டி ஆஃப் சிக்குள்ளி தான் ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவில் சி ஒரு இடத்துல 10 போடணும், -10 போடணும். அப்போ 9/5 இன்டு -10 பிளஸ் 32. அப்ப அடிக்கலாம். ஓரஞ்சு 5 ஈரஞ்சு 10 என்ன 10 என்ன 2 -2. அப்போ 9 2 18 இங்க ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ விடையில இங்க வந்து -18 பிளஸ் 32. அப்போ 32 பெருசா 18 பெருசா? 32 தான் பெருசு, 18 வந்து சின்னது. அப்போ 2 வெவ்வேறு அடை, இது மைனஸ் இது பிளஸ். அப்போ 32ல இருந்து 18 கழிச்சிட்டோம்னா 14. எவ்வளவு? 14. அப்போ நாலாம் கணக்கு பார்ப்போம். நாலாம் கணக்கு என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா டி ஆஃப் சி = 22. அப்போ இந்த இடத்துல டி ஆஃப் சி = 22. அப்போ இந்த ஃபார்முலா இருக்குல்ல, டி ஆஃப் சி இது இந்த ஃபார்முலா, இது = 22. அதை ஆகுது 212. சாரி 212. அப்போ நம்மளுக்கு தேவை என்ன எனும்போது சியினுடைய மதிப்பு கேட்டுக்கலாம். அப்போ டி ஆஃப் சி = 212. அந்த ஃபார்முலால விடை வந்து 212. அப்போ அந்த ஃபார்முலாவை எழுதி விடை எழுதிட்டோம். இப்போ ஒவ்வொன்றா செய்வோம். இப்போ எப்படி இருக்கு? 9/5 இன்டு சி பிளஸ் 32 = 212 இருக்கு. நம்மளுக்கு தேவை சியோட மதிப்பு தான். அவன் சியோட மதிப்பு தான் கேட்டிருக்கான். அப்போ அதை வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போவோம். இந்த கூட்டக்கூடிய 32 அங்க வந்தா என்ன செய்யும்? கழிக்கும். அப்போ 9/5 இன்டு சி = 212 - 32. அப்ப 212 32 கழிச்சா 180. அப்போ 9/5 இன்டு சி = 180. நம்மளுக்கு தேவை என்னது? சி தான் வேணும். அப்ப சி வேணும்னா இங்க பெருக்கக்கூடிய இந்த பின்ன 9/5 அந்த பக்கம் போகும்போது தலை மாத்தி போகும். அப்ப அந்த பக்கம் இடத்துல என்ன இருக்கு? 180. இதை தலை மாத்தி போட்டா 5 எத்தனை? 9. சரியா? அப்போ 1 9 9 18 20 5 20 100. இங்க ஒரு 5 இருக்கு, அங்க 20 இருக்கு. அப்ப 100. அப்ப சியோட மதிப்பு 100. அப்போ ஃபார்முலாவோட விட 212 இருக்கும்போது சியோட மதிப்பு வந்து எத்தனை? 100. சரியானா? அடுத்து கடைசி கணக்கு செல்சியஸும் ஃபாரன்ஹீட் மதிப்பும் சமமா இருக்கும்போது வெப்பநிலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிதானா? அப்ப இந்த கணக்குல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கடைசி கணக்கு செல்சியஸ் மதிப்பும் ஃபாரன்ஹீட் மதிப்பும் சமமா இருக்கும்போது அப்படின்னு சொல்லியிருக்கோம் தானே. அப்ப நல்லா கவனிச்சுங்க. அந்த ஃபார்முலா என்னது? டி ஆஃப் சி. சரியா? = F தானே சொல்லியிருக்கு. இப்போ இந்த F = C வச்சுக்கிட்டு, ஏன்னா ரெண்டும் சமம்னு சொல்லியிருக்கான். சரி, இந்த ஃபார்முலாவுக்கு ரெண்டு சமங்கும் போது F = C போட்டுக்கிறோம். இந்த எஃப்க்கான என்ன ஃபார்முலா என்ன இருக்கா? இது. அப்ப அடுத்த ஸ்டெப்ல இந்த ரெண்டு சமம்னு சொன்ன உடனே அந்த எஃப்க்கான ஃபார்முலாவை எழுதி 9/5 இன்டு சி பிளஸ் எத்தனை? 32. அதை எழுதிட்டோமா? = என்ன இருக்கும்? சி. ஏன்னா கண்டிஷன் வந்து செல்சியஸும் ஃபாரன்ஹீட்டும் சமம். அப்ப செல்சியஸும் ஃபாரன்ஹீட்டும் சமம். அப்படி எழுதிட்டு ஃபாரன்ஹீட்டுக்குள்ள அந்த ஃபார்முலாவை போட்டுட்டு சின்னு போட, ஏன்னா ரெண்டும் சமம். நம்மளுக்கு தேவை வெப்பநிலை என்னன்னு கண்டுபிடிக்கணும். முதல்ல இந்த சியை அங்க கொண்டு போயிருங்க. சரி, சி இருக்கட்டும். சி அங்க சி இந்த பக்கம் கொண்டு வரலாமா? சரி, பார்ப்போம். ஒரு நிமிஷம். 9/5 இன்டு சி = இந்த ஸ்டெப்ல நம்ம ஒரு சின்ன திருத்தம் பண்ணிக்கிடுவோம். 9 மேல இருக்கு, சி மேல இருக்கு. அப்ப ரெண்டையும் பெருக்கலாம். பின்னங்கள்ல மேல உள்ளதையும் பெருக்கலாம். அப்ப இந்த ஸ்டெப்ல 9/5 இன்டு சிங்கிறது எப்படி ஆயிடும் அப்படின்னா 9c/5 மேல உள்ள பெருக்கி கீழே உள்ள அப்படி போட்டுடலாம்.
இந்த 32 அங்க கொண்டு போயிருங்க, அது -32 ஆயிரும். சரிதானா? இந்த பிளஸ் சி எங்க கொண்டு வந்துருங்க, அப்ப என்னதாயிரும் மைனஸ் சி. அப்ப இது இங்க வந்துரும், இது இங்க வந்துரும். இப்போ இது ஒரு பின்னோ, இது ஒரு நம்பர். அப்ப குறுக்க பெருக்கு சேர்க்கணும், ஏற்கனவே செஞ்சிருக்கோம். அப்போ 9C இந்த 5 வச்சு இந்த மைனஸ் சியை பெருக்கும்போது -5C பை கீழே 5 ஈக்குவல் டு -32. 9Cல இருந்து 5Cயை கழிச்சிட்டோம்னா 4C மேல உள்ளதுல. சரியா? கீழே என்ன இருக்கு? 5 இருக்கு. பை -32. நம்மளுக்கு தேவை C தான் வேணும். அப்ப இதை பின்ன 4/5 பின்னமா எடுத்துக்கிட்டோம்னா இது அங்க போகும்போது தலைமாத்தி போகும். அப்ப C ஈக்குவல் டு -32 பை 5/4. 4/5 தலைமாத்தி வரும், 5/4. ஒரு நாள் 4 எண்ணாங்க 32, 8 40, என்ன 40? -40. அப்ப சியோட விட வந்து -40 டிகிரி. வெப்பநிலையோட விட வந்து எவ்வளவு? -40 டிகிரி. எப்போ? செல்சியஸும் ஃபாரன்ஹீட்டும் சமமா இருக்கும். சரியா? மாணவர்கள் 5 மார்க் கணக்கு ப்ராக்டிஸ் பண்ணி சாயந்தரம், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் டெஸ்ட் எழுதுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன்.